ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது ஒரு சாரிக்கு ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. ஆஷ் கலர் சாரீக்கு பர்பிள் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் காப்பர் ஜரியில் ஒர்க் இருக்குது. இப்போது ப்ரூச் ஒர்க் வந்து நான் நெட் கிளாத் வாங்கி ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரீக்கு ஓரம் அடித்து ஃபால்ஸ் வச்சு முடிஞ்சிருச்சு. ப்ளவுஸ் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. இதில் டபுள் ஷேடடில் ஒரு பார்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ப்ளைன் தான். ஒரு பாட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெட் கிளாத்து ஒரு 1/2 மீட்ரு வாங்கி ப்ரூச் ஒர்க் பண்ணியாச்சு. என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெட் கிளாத்து சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஆஷ் கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த ஃப்ளவர் வந்து பேக்கில் 2 தான் பண்ணேன். நமக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். எனக்கு 2 போதும்னு தோணுச்சு, அதனால் 2 பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து 2 லேயர் வச்சுருக்கேன். இது ஒரு லைனு, இது ஒரு லைன். ஃபஸ்ட்டு இந்த லைனை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லைன் வச்சுருக்கேன். இதுக்கும் சைஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட அளவு தான். 4 இன்ச் வேணுன்னா 4, இல்லை 3 வேணுன்னா 3, இல்லை பெருசாக இன்னும் ஃப்ளவர் வேணும்னா 5 இன்ச்சு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி ஒரு பெட்டல்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது வந்து நெருக்கமாக வேணும்னாலும் நம்ம எத்தனை பீஸ் வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் 4 தான் வச்சுருக்கேன். வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோன் வந்து கோல்டு கலரே வச்சுருக்கேன். இதில் ஜரி இருக்கிறதுனால கோல்டு கிளிப் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாங் டியூப் பீட்டில் ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள். டபுள் ஷேடு, இதுவும் ப்ளூ வித் பர்பிளில் இருக்குது. இந்த ஃப்ளவரில் 3 mm கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இது 2மே சேம் தான். 2 ஃப்ளவருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பேக் போர்ஷனு. அதே மாதிரி டேஸலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். ரோஸ் மாதிரி இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து டபுள் கலரில் பண்ணுறது. லைனிங்கை வச்சு நெட் கிளாத்தை வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணுறது இந்த மாடலு. இதுக்கு இடையிலுமே ஒரு ஃப்ளவர் வச்சு கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் கிளாத்தாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா லுக்காக இருக்கும். நெட்டுன்றதுனால டபுள் கலரில் தெரியுது உங்களுக்கு. ரெண்டு டேஸில் இப்போது ஸ்லீவில் ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாம். சேம் தான். 2 ஸ்லீவ்லேயும் ஒன்று பண்ணியிருக்கேன். நமக்கு எத்தனை தேவைப்படுமோ அத்தனை ஃப்ளவர் நம்ம வச்சு தைக்கலாம். இங்கே பாருங்கள். இது வந்து ஸ்லீவோட ஹைட்டை வச்சு சென்டர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். பேக்கில் பண்ண மாதிரியே தான் 4 பெட்டல்ஸு, கிளிப் ஸ்டோனு, லாங் டியூபேடு, ஃப்ளவரு, கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 ஸ்லீவ்லேயும் ஒரு ஃப்ளவர். இது ரெடி பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டினா ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.